சரி, இப்போ நான் சொல்கிற இந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்களேன். ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை, பயங்கர ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருக்கீங்க அந்த நாள் ஃபுல்லாக. ஸோ சுத்தமாக எந்த ஒரு மூடுமே இல்லை, அப்படியே வீட்டுக்கு வரோம். ஆர் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட ஒரு சண்டை, ஒரு ஆர்கியூமெண்ட்டு. ஸோ என்னவோ அந்த நாள் சரியாகவே போகலை. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ட் அவுட் ஃபீலிங்கை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே. அந்த நேரம் பெருசாக பசி இல்லைனாலுமே சாப்பிட்டா நான் இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஃபுட் எடுத்து சாப்பிட்றதோ, ஆர் ஜங்க் ஃபுட் ஏதாவது இருந்தால் ஐஸ்கிரீம், சிப்ஸ் அந்த மாதிரி ஆப்ட் பண்ணுறதோ, ஆர் இன்னும் சொல்லணுன்னா அந்த நேரம் ஏதாவது ஒரு ஃபுட்டை நம்ம ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்றணும். சாப்பிட்டா நான் இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன். என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நான் போகிற இடம் ஃபுட் தான் அப்படின்னு நினைக்கிறது தான் இந்த இமோஷ்னல் ஈட்டிங். எஸ்பெஷலி இது ஒரு பேட்டர்னாக ஃபார்ம் ஆகும்போது இந்த இமோஷ்னல் ஈட்டிங் நம்மளை எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுது அண்ட் நம்ம அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இமோஷ்னல் ஈட்டிங்னாலே அது பசியை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது, நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டின்னு வச்சுக்கலாம். ஓகே, பட் இந்த கம்ஃபர்ட்ன்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தற்காலிகமாக ஒரு அட்ரஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட் தான், டெம்ப்ரரி ரிலீஃப் தானே தவிர பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஏன் நம்ம ஃபுட்டை நோக்கி போகிறோம் அப்படின்னா, நல்ல சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. நம்மளுக்கு ஒரு விதமான சந்தோஷம் கொடுக்கறதோ, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கறது, அப்படியே நம்மளை வந்து பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கும், ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் இல்லையா? ஸோ இமோஷன்ஸ் ஹையாக இருக்கும் பொழுது ஃபுட்டை நோக்கி போகிறது கண்டிப்பாக ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாதுல. பட் நமக்கே தெரியாமல் அதை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே நம்ம அந்த நீடில் தான் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருப்போம். எப்போல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருக்கேனோ, எப்போல்லாம் நான் ரொம்ப அப்செட்டிங்காக ஃபீல் ஆகுறேனோ, அப்போல்லாம் எனக்கு பிடிச்ச ஃபுட்டை நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும். ஆர் எனக்கு வந்து இந்த இது பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், நான் இது சாப்பிட்டேன்னா நான் ஐல் பி குட், எனக்கு சில் ஆகிடும், எனக்கு வந்து நார்மலுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்ற சைக்கிள்குள்ளே நம்ம விழுந்துருவோம். ஸோ இந்த இமோஷ்னல் ஈட்டிங்ன்றது அந்த ஃபுட் சாப்பிட்ற வரைக்கும் தான் அந்த ஃபீலிங் இருக்கும். அதாவது அது சாப்பிட்டா எனக்கு வந்து நல்லா ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு. பட் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த சோகமான ஃபீலிங்கோ, இல்லை அந்த அப்செட் ஃபீலிங்கோ, இல்லை ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ, ஏதோ ஒரு இமோஷன் வந்து ரிலீஸ் ஆகிடுமான்னு கேட்டால் இல்லை. சாப்பிட்டு முடித்தோடனே என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். ஓகே, அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு நல்லா ஃபீல் ஆச்சு, பட் சாப்பிட்டு முடித்த உடனே இன்னொரு ஃபீலிங்கும் சேர்ந்து வந்துடும். அதாவது ஒரு கில்ட்டி ஃபீலிங். ஐயோ, நம்ம தேவையில்லாமல் இதை போய் ஆர்டர் பண்ணி இப்படி சாப்பிட்டோம், தேவையில்லாமல் நான் வந்து நிறைய கேலரிஸ் இப்போ இன்டேக் பண்ணேன், தேவையில்லாமல் இப்போ இப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன், இல்லை இனிமேல் நான் வந்து இந்த மாதிரி பசி இல்லாமல் நான் இந்த மாதிரி சாப்பிட்றத வந்து நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடும். ஸோ இது அப்படியே ஒரு லூப் சிஸ்டம் மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் இமோஷ்னல் ஈட்டிங். ஸோ இமோஷ்னல் ஈட்டிங்க்கு எனக்கு பிடிச்ச சாப்பாடு வந்து சொல்யூஷன் இல்லைன்னா அப்போது வேறு என்ன ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியும்? மன உறுதியாக? மன உறுதி கூட சொல்லலாம், பட் அது நம்ம நெக்ஸ்ட் வச்சுக்கலாம். மன உறுதிக்கு முன்னாடி, அந்த வில் பவருக்கு முன்னாடி நமக்கு ஒரு தேவை இருக்குது. அந்த தேவைக்கு பின் இருக்கிற ஒரு உண்மையான அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும். அந்த நீட் என்ன, உண்மையிலே எனக்கு என்ன வேணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ இந்த ஹேபிட் இருக்குது, நம்ம எப்படி இதை அட்ரஸ் பண்ணலாம்? சிம்பிளாக ஒரு 4 பாயிண்ட்ஸில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாஸ் அண்ட் ஐடென்டிஃபை த ட்ரிகர். ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தூண்டணும்ல, சம்மந்தமே இல்லாமல் ஒரு அன்டைமில், பசியும் இல்லை, திடீர்னு நம்ம வந்து சாப்பாடை தேடி போகிறோம், ஆர் இப்போ உடனே சாப்பிட்டே ஆகணும், எனக்கு இப்போ இதை ஆர்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரிகர் வருதுன்னா அந்த ட்ரிகருக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ சிம்பிள் தானே, நம்ம பாஸ் பண்ணிட்டாலே நம்ம மைண்ட் வந்து யோசிக்க ஆரம்பிக்கும், கிளாரிட்டி வரும். அதாவது உண்மையிலேயே எனக்கு இப்போ பசிக்குதா, ஆர் நான் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேனா, இல்லை எனக்கு போர் அடிக்குதா, அதனால நான் வந்து சாப்பாடை தேடி போகிறேன்னா. ஸோ இந்த மாதிரி குவெஸ்டன்ஸ் கேட்கும் பொழுது உங்களுக்கே ஒரு ஆன்சர் வந்துடும். ரெண்டாவது, ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிளான் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour to 1 hour உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு நீங்களே ஒரு பிளான் வச்சுக்கோங்க. எப்போல்லாம் இமோஷ்னல் ஈட்டிங் வந்து உங்களை ஹிட் பண்ணுதோ, எப்போல்லாம் வந்து இமோஷன்ஸ்க்காக சாப்பாடை தேடி போகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்போ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் வச்சுக்கோங்க. ஒரு 30 minutes to 1 hour உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ்டாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டீஸில். ஸோ தட் அதுலேருந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் டிஸ்ட்ராக்டடாக இருக்கும் பொழுது அந்த ஃபீலிங் டிமினிஷ் ஆகும். நிச்சயமாக அது கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அடுத்தது,
அப்படியே நம்ம இமோஷனல் ஈட்டிங்கில் இன்வால்வ் ஆகிட்டோம். ஏன்னா எடுத்த உடனே இந்த ஹேபிட்டை பிரேக் பண்ண முடியாதுல. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் மேபி கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கலாம். ஸோ அப்படியே ஒருவேளை இமோஷன்ஸ்க்காக நீங்கள் சாப்பாடை தேடி போய் அப்படியே உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும்னு சொன்னல, ஐயோ நம்ம தேவையில்லாமல் இப்போ இவ்வளோ சாப்பிட்டோம், இந்த நேரத்தில் இப்படி சாப்பிடணுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங் வரும் பொழுது ப்ளீஸ் அந்த கில்ட்டி ஃபீலிங்கை அந்த ஈக்குவேஷன்லேருந்தே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கு பதிலாக ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது எதனால் நான் இந்த மாதிரி ஒரு இமோஷனல் ஈட்டிங்கில் இன்வால்வ் ஆனேன் அப்படின்னு நீங்கள் ஃபியூ லைன்ஸ் எழுதுங்க. நெக்ஸ்ட் டைம் நான் எப்படி இதை ஓவர் கம் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு அட்ரஸ் பண்ணுற பாயிண்ட்ஸாகவும் எழுதுங்க. அண்ட் டேட் வச்சு இதை ட்ராக் பண்ணும்பொழுது உங்களுக்கே அந்த ஒரு சின்ன ஜேர்னல் ஒரு பெரிய ஒரு கைடிங் ஃபோர்ஸாக இருக்கும். அண்ட் 4வது மிக முக்கியமான ஒரு விஷயம், உங்களோட லைஃப்பை கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். ஓவராலாக இமோஷனல் ஈட்டிங்கை நம்ம ரொம்ப நாடி போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம லைஃப்லேருந்து மிஸ் ஆகுதோ, ஆர் நம்ம லைஃபுக்கு இன்னுமே கொஞ்சம் கவனத்தை நம்ம அதிகப்படியாக கொடுக்கணுமோ அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். மேபி அது மெடிடேஷனாக இருக்கலாம், செல்ஃப் கேராக இருக்கலாம், அர்த்தமுள்ள கனெக்ஷன்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட, ரிலேட்டிவ்ஸோட, ஃபேமிலியோட. உங்களுக்குள்ளே என்ன மாதிரி பாண்டை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்குள்ள அந்த ஃபோக்கஸை கொஞ்சம் திருப்பினாலே நம்ம மனசுக்கும் நம்ம உடம்புக்கும் தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் நம்ம செய்ய தேவையில்லாத திங்ஸ் கிட்ட நம்ம நம்மளோட ஃபோக்கஸ் போகாது. சாப்பாடுன்றது தேவையில்லாத விஷயம்னு நான் சொல்லலை. அந்த 3 வேளை அந்த சரியான நேரத்துக்கு தான் நம்ம சாப்பிடணுமே தவிர தேவையில்லாமல் இமோஷன்ஸ்க்காக நம்ம ஃபுட் கிட்ட போகிறது அது கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் as well as மென்டல் ஹெல்த்துக்கும். ஸோ இந்த டாபிக் பேசிக்கலி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்துலேருந்து நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது, பட் ரெகுலேட் பண்ணுறது. ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் ரெகுலேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா. ஸோ இமோஷனல் ஈட்டிங்ன்ற விஷயம் நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு கிரேவிங் வரும் பொழுது குவெஸ்டின் மட்டும் கேட்டு பாருங்கள். உண்மையிலேயே எனக்கு இப்போ என்ன வேணும், உண்மையிலேயே எனக்கு பசிக்குதா, இந்த சாப்பாடு நிச்சயமாக என்னோட நீட்ஸை பூர்த்தி செய்யுமா, ஆர் எனக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டு பாருங்கள். அதுக்கு நிச்சயமாக நம்ம மனசு கரெக்டான ஆன்சரை கொண்டு சேர்க்கும். ஆல்ரைட், இந்த கண்டென்ட் உங்களுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டீடூர் வித் ஸ்வேதா சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.